இந்த வீடு கூட்டி வெளியே வந்து கோலம் போடுறதுக்குமே அவன் என்ன செய்வான், ஒரு மேக்கப் போடுறதுதான் வருவான். இப்போ தெரியுமா ரதி, ஏ ரதி எங்க இருக்க ரதி, மேக்கப் போட்டுக்கிட்டு டச் அப் முடியுது. ஏய் அடுப்புல நீங்க செய்யற பாரு, தோசை கருவ போது கருவட்டும். இப்பதான் அந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் கிடைக்கிற டைம்ல என் பையனும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீ அதை கூட சரியா சீக்கிரம் டிஃபன் பண்ணு. டிஃபனா பண்ணிடுவோம். ஆமா குழம்பு வச்சியா? ஏதோ ஒரு பக்கம் அடுப்பு. ஏய் இத்தனை வருஷம் அடுப்பு எரியுதான்னு செக் பண்ணுவோன்னு போனேன். வேற என்னதான் சொல்ல போறேன். மூச்சை கூட எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க. ஐயோ ஜானா பிடிக்கிறா. இப்படி போய் வாசல்ல எட்டி பார்த்து இப்படி கால எடுத்தீங்கன்னா 4 பேர் ஹாய் ரவி ஹாய் கூப்பிட்டாங்க. அப்ப என்ன எழுது முன்னாடி போய் ஹாய் சொல்லிட்டா நான் எவ்வளவு வாரலாம் சொன்னீங்கன்னா சாரியே கட்டிருக்கேன். சும்மா சரி சரி சீக்கிரம் போ. சாம்பார் வைக்க சாப்பாடு. ஆமா மத்தியானம் சாப்பாடு சேர்த்து கொடுக்க வேண்டாமா? என்னென்ன போடணும்? சரி போட்டு என்ன வைக்கிறேன், சாம்பார் வச்சுக்குவோம். நான் வைக்கிறதா சாம்பார் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, சொல்லி கொடுத்தீங்க. சீக்கிரம் போ. பாருங்க என்னென்னத்தையோ கொஞ்சம் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாமே ஏய் உன் மேக்கப் உள்ளக கலைஞ்சி உள்ளக சாம்பார் விழுந்துறாங்க, கொஞ்சம் பாத்துக்கோ. ஏய் நம்ம தீந்த வாசிக்கிறீங்களே, என்ன செஞ்சுட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் பண்ணல. அதுவா ஏதோ ஆகுது, நான் என்ன பண்றது? ஏய் பாரு நல்லா. நான் சும்மா பாக்குறத உத்து பாத்துட்டு அதை பத்தி நானும் பண்ணிக்கிறேன். சரி சரி இந்த என் ஃப்ரெண்டு போன் பண்ணணும்னு சொன்னேன். போய் அவளை போன். ஐயோ ஃப்ரெண்டுக்கா 1 hour ஆக்கிடுவாளே. அவ்வளவு நல்லா ஆக்க மாட்டேன். ஜஸ்ட் பாத்துக்கலாம். குழம்பு யார் வைக்கிறது? நீங்க. நானா? அப்புறம் உன் புருஷன் யார் வைக்கிறது? நீங்க. ஏய் எப்போ பார்த்தாலும் என் புருஷன் என் பிள்ளை நான் பார்த்துட்டு போகும்போது எதுக்கடி உன்னை அங்க இருந்து எட்டி கூப்பிட்டு வந்தேன் நானே. நான் இப்படி 4 மேக்கப் போட்டு அப்படி இப்படி ஹேர் சொல்லதான் வந்திருக்கேன். ஏய் இப்பதான் நான் நியூ இல்ல, எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நீங்க போக போக சொல்லிட்டு போக கத்துக்கிட்டே வருது. இல்ல போ நீ போ. நம்மளே நான் என் புருஷன் பார்த்துட்டு போ. சேர்த்து என் வீட்டுக்கு நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு தெரியாது அந்த எத்தனை வருஷம் நான் வளர்த்தவளுக்கு. அத்தையோட சரி போல நான் நல்லா போதுங்க ஜெயாக்கு போகணும். போச்சு மம்மி. ஹலோ அழகி ரதி சொல்லுடி. ஹாய் ஜெயா, எப்படி இருக்காய்? அம்மா சீக்கிரம் பேசி முடி. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஓகே ஓகே. ஆமா உன் போட்டிங்லாம் முடிஞ்சா? அதெல்லாம் காலையில முடிச்சு பாருங்க. வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ஓதன் ஃபேஷியல் போடணும்னு சொன்னியே, போயிட்டு வந்தியா? இல்ல உங்க மாமியார் அதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க வர. அவங்கள சொல்லுங்க. அவன் யார் சொல்றது? அப்படி போய் இப்படி ஓடி இருக்குது. உன் பேச்ச கேட்கறதுக்கு பதிலா அவங்க சரின்னு சொல்லிக்கிறாங்க போல. ஆமா என் பேச்சு கேட்க எல்லாரும் ஆசையா இருப்பாங்க. ஏண்டி ரதி போன வாரம் 2500 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை எடுத்தியே, உங்க மாமியார்ட்ட காமிச்சியா? சொன்னியா? ஐயோ அது அப்படியே அன்பாக்ஸ் பண்ணதோட போட்டேன். பட்டு புடவை. ஐயோ நல்ல ஞாபகம், நன்றி. ஆடி தள்ளுபடிக்கு இன்னும் 3 சேல் எடுத்து வச்சிருக்கேன் சொன்னீங்க. ஆமா காம்போ ஆஃபர். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, தெரிஞ்சு அப்புறம் நம்ம சீக்கிரம் வெளியே வந்துட்டு அப்புறம் அத்தை பாட்டு கொள்ள கூட்டுட்டாங்க. யார் கொடுக்குறது? அன்னைக்கு சேலையே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஆடி தள்ளுபடிக்கு ஆடாத தள்ளுபடிக்கு எல்லா தள்ளுபடிக்கும் சேலை எடுத்து வீடும் அடிக்கி வைக்கிறியடி. அதுதான் பண்ண. எனக்கு ரொம்ப அப்படியே சொசைட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸா, நீ மட்டும்தான் ஃப்ரெண்டா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன உன் கூட தான் ரொம்ப டச்சா இருக்கேன். அவ்வளவுதான். உன் டச்ச உன் கூட வச்சுக்க. எங்க வீட்டுல அதை கொண்டு வந்து போட்டுறாங்க. எங்க மாமியார் நீ பின்னி பெடல் எடுத்துருவாங்க. யாரோ கொஞ்ச நேரம் கழிச்சு பேசவா? நீ இவ்வளவு சீக்கிரமா முடிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ தூரத்துல ஏதோ வெள்ளையா தெரியல. போன வச்சுக்கலாம். என்ன உன் ஃப்ரெண்ட் பேசி முடிச்சிட்டியா? ஒரு நிமிஷம் வாங்கல. இல்ல நானே வரேன். என்ன இது ஏதோ ஒண்ணு போட்டு என்னடி
அதுக்குள்ள எங்க அடுத்து மேக்கப் பண்றது எங்கேயோ போட்டிருக்கியா? பெண்கள் போட்டிருக்கு. அதான் பெண்கள் போட்டிருக்கு. பெண்கள் எங்கேயாச்சும் வச்சு மொத்தமா உன்னை கூப்பிட்டுருக்காங்க. இல்ல அப்பெல்லாம் கூப்பிடல. கூட்டிங் கொடுக்கறதுக்கு இல்ல ஏதோ பட்சத்தையும் காணாத அந்த குட்டை டிசி பாத்தீங்க. ஆமா அது இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு, அங்கதான் இருக்கு. செய்தியால போட்டு மெசேஜ் போட்டுருக்கு அப்படின்னா செய்தியால ஏய் அந்த செய்தி வாசிப்பாங்க. கிடையாது எனக்கு தெரியும். நான் காலேஜ்ல தான் அந்த சேர் எல்லாம் வைக்க மாட்டாங்க. சரியா? நீ உங்க சேர் எடுக்க லிப்ஸ்டிக் வாங்கணும்னு போயிட்டு இருக்காத. சரியா? அந்த பீரோ நிறைய சேர் இருக்கு. விசேஷ செய்திகள், ஜெபம், சாட்சி, வேதவினா போட்டிகள், விளையாட்டுடன் நல்லா படிக்கிறியா? நல்லா பார்த்து படிக்கிறியா? இல்ல மாலை மாலை தேவி வழங்கப்படும். வேஷியில் எதுவும் போடல? கண்டிப்பா இல்ல 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 நான் கணவருக்கு போயிட்டேன். கூப்பிட வேண்டியது அனைவரும் பங்கு பெற்று தேவாசி வழங்குறதா சும்மா சொல்லி யாரையாச்சும் நோட்டீஸ போட்டுட்டு நீ எங்கேயாச்சும் வெளியே சேரவாங்க இல்லைன்னா வெளியே சுத்துறதுக்காக ஷாப்பிங் போறதா என்ன ஏமாத்தியா? போயிட்டு இப்படி இப்படி போயிட்டு அப்படிதான் ஏமாத்தல. ஏய் யார்கிட்டயாச்சும் சொல்லி இப்படி போட்டுட்டு என்ன ஏமாத்தல. அதுல வேற போட்டுருக்கு பதிவு கட்டணம் 50 ரூபாய். நாங்க யாரா ஏமாத்துவாங்களா? இது உண்மையிலே நோட்டீஸ் தான் பாருங்க. இல்ல நீ யாராச்சும் வச்சு நீங்க ஊர் சுத்துறதுக்காக கேட்பாதான். அதுல என்ன போட்டுருக்கு பாருங்க. நான் போய் தான் சொல்ல. நான் உண்மையிலே நான் வந்து யாரையா கூப்பிட்டு காட்டுறேன். சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. சரியா? கொரோனா காரணம் இல்ல நேரத்துல போலீஸ் இருப்பாங்க. பிடிச்சா உங்க பேரு உங்க வீட்டுக்கார பேரு என் வீட்டுக்கார பேரு சொல்றேன், வந்து கூட்டிட்டு போங்க. ஏய் பாத்து ஏன் ஒத்தையில போயிட்டு இருக்க? அந்த கூட்டம்லாம் கூட கூடாது. யாருமே தூக்கிட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா தூக்க மாட்டாங்க. தூக்க மாட்டாங்க. பாத்தாங்கல்ல அழகு. நீங்க வேற இங்க இருந்து எங்க போகணும், எப்படி போகணும்? நமக்கு இங்க இருந்து பியூட்டி பார்லர் சரி போய் பார்ப்போம். மேடம் இங்க வாங்களே. என்னமா சொல்லுங்க? வாங்க இங்க ஒரு சர்ச் இருக்காங்க. எங்க இருக்கு? நீ படிச்ச பொண்ணா? படிக்க உனக்கு போர்டு போட்டிருப்ப. பரிசுத்த பவுல் ஆலயம் நானும் போட்டிருக்கா. அதுதான் இல்லையே. இல்ல வேற ஒண்ணு இல்ல. சண்டே கொஞ்சம் தெரியல. வீட்டுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். நீ ரொம்ப ஓவரா தான் செய்வேன்னு நினைக்கிறேன். ஐயோ வேற சர்ச்சை கேட்டுட்டாங்க. போய் பார்ப்பேன். மேடம் உள்ள வரலாமா? இந்த நோட்டீஸ்ல போட்டுக்கிறது உண்மைதானா? என்ன போட்டுருக்கு? என்ன போட்டுருக்கு? சிறப்பு போகுது. நாங்க இன்னும் நோட்டீஸ் அடிக்கலையே. இதுக்காக ஆரம்ப முயற்சிகள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படி உங்க கையில நோட்டீஸ் பேசி நான் என் ஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இருந்தேனா அவன் யாரும் இல்லையா மட்டும் வந்தாரு. ஏதோ நிலத்தேடி யாரோ வர மாதிரி இருக்கேன்னு பார்த்து போயிட்டாரு. போட்டுட்டு போயிட்டாரு. கஷ்டமாலே ஆமிஷம். நான் எப்படி மேடம் கனவு இவ்வளவு அழகா மேக்கப்போட வந்திருக்கேன்னா கனவுல இருந்து வருவேன். ஆமாப்பா நல்லா தெரியுது. மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. ஒரு கோட்டிங் எப்படி 3 கோட்டிங் போடுவேன். நீங்க எங்க அத்தை கிட்ட ஒரே ஒரு கோட்டிங்கோட எப்பயுமே இந்த வேலை தான் பாப்போம் போல இருக்கீங்க. இதுதான் மெயின் வேலை. கல்யாணம் ஆயிடுச்சுல? ஒரே ஒரு நல்லா தெரியும். எப்படித்தான் நீ வீட்டுல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு நல்லா வச்சிருக்காங்க. சரி இந்த நோட்டீஸ் தூக்கிட்டு மேக்கப் பண்ணி இங்க எதுக்கு வந்த? சரி உற்சாகம் மட்டும் பாடல்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு நாங்க கோயில எல்லாம் போனா அந்த பஜனை எல்லாம் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்க ஐயா வந்து சொல்லி கொடுத்தாரு. இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும் குலம் ஆச்சாரம் சொல்லணும். கொஞ்சம் நல்லது ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். சரி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. வரலாமா? வரலாம். போய் தாராளமா அவங்களோட சேர்ந்து என்ன செய்யலாம்? ப்ரேயர் பண்ணலாம். அதுக்கப்புறமா மட்டும் மாற்றம் இருக்கான்னு அப்ப நீங்க இந்த நோட்டீஸ் நீங்க எனக்கு கொடுக்கல. யாரோ கொடுத்துருக்காங்க. நான் அடிக்கல இன்னும். ஓ நீங்களே என்ன அடிக்கலையா? சரி அப்ப எனக்கு சரி ஓகே.
பெரிய ஆளுலாம் இல்ல. ஆ, நான் இந்த சர்ச்சையோட போதகம் அப்படின்னா ஏய் ஓ அப்படியா? அந்த போதவரோட அம்மானுடைய எங்க குரு இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா ஐயம்மாள் அந்த மாதிரி நினைச்சேன். அந்த மாதிரி யாரு? அவங்க எங்க ஆலயத்தினுடைய ஒரு மெம்பர். இந்த சேர் எடுங்க, உட்காருங்க. உட்காரலாம்னாலும் உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா? இல்ல அவங்க கிட்ட நோட்டீஸா போட்டு அவங்க இத பத்தி நீங்க டிஸ்கஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சொன்னோம். நாங்க இத பத்தி எதுவுமே செய்யல. ஏய், இது நம்ம இல்ல பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இன்விடேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தோம்ல, அதே உங்களுக்கு ரோபின் அடிக்க சொன்னே. ரோபின் அடிக்கவே இல்ல. அதுக்குள்ள நம்ம ஆலயத்துல பெண்கள் மீட்டிங் நடக்குமா நடக்காதானே தெரியல இருந்துச்சு. ஆமா, ரொம்ப அதிசயமா இருக்கு. சரி, அப்படியே பேசியிருக்கோம். இன்னைக்கு சொன்னாங்க ஏன் நம்ம எழுதுற மாதிரி அப்படி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏமா நான் நோட்டீஸ் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்படியா? எனக்கு ரொம்ப இல்ல இந்த ஒரு வெள்ளை கல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போயிட்டாரு. யாருன்னா எனக்கு தெரியாது. அப்படியா? நான் ஏதோ மேக்கப் கிட்ட காம்பாம்பல இருக்கிறதா மூஞ்சி எடுத்தே கஷ்டப்பட்டா இப்படி இருக்கு. அப்படி ஆமா, அதுல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். விசேஷ ஜபம் அப்படின்னு போட்டுருக்கீங்க. ஆமா. ஏதாவது முக்கியமானது நான் காலேஜ்ல ஏசப்பாவை தான் யாருன்னு எனக்கும் தெரியும். ஏசப்பா நமக்காக ஆமா பிறந்தாரு, ஆமா, கொஞ்சம் இருங்க. வாழ்ந்தாரு. சொல்லுங்க. ஆமா ஆமா. சரி, இந்த பெண்கள் கூடுகை அப்படின்னா ஆலயத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் வந்து இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டுக்காக, இளம் பெண்களுக்காக, வாலிபர்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பிரேயர் பண்ணுவோம். ஓ சரியா? சரி. இதுல ரட்சிப்பு என்ற அந்த சுவிசேஷத்தை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓ ஓ. அப்ப என்ன என்ன காரணம் ஆகும்? இவ்வளவு நாளா இந்த பெண்கள் கூடுகை நடைபெறவே இல்லை. இப்ப நடக்கணும் அப்படின்னு நாங்க இப்பதான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நோட்டீஸோட வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இது கடவுளுடைய செயலே தவிர வேற எதுவும் இல்லை. கடவுளுடைய செயல் தான் இது உண்மையிலேயே. இங்க பாருங்க, பெண் வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும் என்ன மாதிரி? அவங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்? அப்படியே பூ வச்சு அப்படியே அழகா ஸ்டைலா வேகமா பேசுறீங்க. லிப்ஸ்டிக்லாம் போடுறீங்க. நல்ல நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெண்கள் வந்து அவங்க வந்து வெளியே அலங்கரிப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைதலோடு வீட்டுல கீழ்ப்படிந்து கணவருக்கு தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். தெரியுமா? அப்ப எப்படி சொல்றதை நான் கேட்கணும். கட்டாயம் கண்டிப்பா நீங்க கேட்கணும். உங்க மாமியாருக்கு நீங்க அடங்கி இருக்கணும். உங்க மாமியார் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமா கடவுள் வந்து உங்களை என்ன செய்வாரு? ஏன்னா இனிமே ஒரு டச்சப் வேணா பண்ணிக்கிறேன், 3 டச்சப் வேணா, ஒரு டச்சப் வேணா பண்ணிக்கிறேன். மற்ற காலத்துல நான் நல்ல பிள்ளை மாற ட்ரை பண்றேன். இவ்வளவு பெரியமா சொல்றீங்க. ஒயிட் கலர்ல வச்சு பார்க்கவே அழகா இருக்கு. இந்த சர்ச்சுக்கு நான் வரணும், நீங்க சொல்றதை கேட்டதுல இவ்வளவு நீங்க மாறவான சர்ச்சை கண்டிப்பா ஒரே ஒரு மேக்கப் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து கடவுள் தான் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரு. அங்க ஒரு ஆண்டி உட்காந்து இருக்கோ ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு? அந்த ஆண்டியா? அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க வந்து எங்க சர்ச்சு வந்து டெவலப் ஆகணும்னு அவங்க அப்படி ஒரு பாரத்தோட ஜோம் பண்ணிக்கிறாங்க. ஓ, ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா ஜெபிக்கணும். ஆமா, ஜெபிக்கலாம். எப்பனாலும் வந்து எனக்காக நீங்க ஜோம் பண்ணிக்கணும். ஜோம் பண்றேன். உங்க பேர் என்னப்பா? என் பேரு ராஜின்னு எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா நானா எனக்கு வச்ச பேரு அழகின்னு கியூட்டா ஒரு பேர் வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஏன் வீடு தானே? இது என்னோட வீடு. ஓகே. இவங்க எங்க இருந்து யார் யாரும் வந்தாங்க, யார் யாரும் பேசினாங்க. சரி, என் பேர் ரவியா. என் உண்மையான பேர் பியூராஜனட்ல கல்யாணம் ஆனதை சொன்னாங்க. ஆனா நான் கிறிஸ்டின் தானே, என் பேர் என்னோட ஹிந்துவா இருந்துச்சு. ஓ, பைபிள் ஒரு வார்த்தை. ஆமா, பைபிள் எங்க
ஊசிக்குள்ள கிடக்கும். பேக பார்த்து ரொம்ப பார்த்தேன் வெளியில கிடைச்சது. ஆமா பயம் சங்கீதம் 73:14-20 கொடுத்துருக்கு. நித்திரை தெளிந்தவுடன் உன் சொப்பனம் ஒழிந்து போகும். அப்ப இவ்வளவு நாள் நான் நித்திரையான வாழ்க்கை, கனவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். உண்மையான அழகு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டு அதன் வழியா நான் எல்லாரையும் வழி நடத்தணும். சார் நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். ரொம்ப எனக்கே நினைச்சா ரொம்ப சேமானமா இருக்கு. சரி பரவாயில்ல, ஏசப்பா தான் நம்ம வாழ்றாங்க. இந்த ஏசப்பா தான் என் கூட பேசினாங்க. இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த காலத்துக்கு முன்னாடி என்னையே யாராவது சொல்லி வழி நடத்தினா நானும் மாறிவிட்டேன். சரி பரவாயில்ல, காலம் ஒழிஞ்சு போடுவாங்க. தேவன் அவரோட ராஜ்யத்துக்காக எனக்கு தெரிஞ்சிருக்காரு. நம்மலாம் பாக்கியவான்கள் இருக்கனாலதான் என்ன மட்டும் தெரிஞ்சிருக்காரு இந்த கனவு மூலமா. சரி ஓகே தேங்க்யூ. இந்த நாடகம் யாராவது ஒரு ஆள் இது ரெண்டு கைத்துக்குள்ள இந்த நாடகத்துல இருந்து நீங்க என்ன